சப்பாத்தி அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்னுட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மலைக்கு தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி மானத்தை வாங்குற? சரிடா, ஒண்ணு பேசல, வாயை மூடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றேன்? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயா? எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயிற்ற சமாதானப்படுத்த முடிவு பண்ணும். இவருக்கு சைபா சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா? இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்டுல சப்பாத்தியாவது போட்டாங்க, அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட் ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே நெஞ்சு விடி சப்பாத்தி. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா கொன்னுடுவ ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்க வெளியே போய் சாப்பிடலாமா? காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி பாரி. ஏய் சாப்பிடுறது காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பேர்